வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சொரக்காய் வச்சு பர்ஃபெக்டான சைட் டிஷ் சப்பாத்திக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம சப்பாத்தி சாப்பிட்டு பழகிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம குருமா வைக்கவே மாட்டோங்க வீட்டில். இப்போ நம்ம செய்முறை பார்த்துடலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற கிரேவி 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு 2 பிஞ்சு சொரக்காய் எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே இருந்தாலும் பரவாயில்ல. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. கடுகு யூஸ் பண்ண வேண்டாம் இதுக்கு. ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே நிறைய வெங்காயம் வதக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டோன்னா சீக்கிரம் சாஃப்டாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரஃப்பாக தான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வணக்கும்போது எப்போவுமே நம்ம ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நல்லா சீக்கிரம் சாஃப்டாக குக் ஆயிரும். இப்போ நான் 1.5 ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக அம்மியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதோட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சிகப்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற ஜீரக பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் தான் நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். வேறு எந்த மசாலாவும் இதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நைட்டு சப்பாத்திக்கு குருமா சாப்பிட்டா அஜீரணமாகும், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காயை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவும் காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கீழேருந்து மேலே எடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போதும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். சொரக்காய் நீர் காய்ங்கிறங்காட்டி அதுவும் தண்ணி விடும். ஸோ பார்த்து தண்ணி அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கிரேவி வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். இப்போ நான் எடுத்துருக்கிறது பிஞ்சு சொரக்காய்ங்கிறதால ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணாலே சீக்கிரம் வெந்துடும். இதே காய் முத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கரில் ஒரு விசில் விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போது 25 to 30 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா சொரக்காய், தக்காளி, வெங்காயம் 3 அந்த மசாலாவோடு சேர்ந்து சூப்பராக குக்காகி சாஃப்டாகி வந்துருச்சுங்க. நீங்கள் இறக்கும்போது பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக குக்கானால் தான் சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ட்ரெடிஷ்னல் அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.